வணக்கம். இன்றைக்கி நிலத்திரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லா கலர்லேயும் பாசி வாங்கி வச்சுக்கோங்க. அடுத்து நரம்பு. இப்போ ஃபஸ்ட்டு இந்த ரவுண்டு எப்படி போடுறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு 6 பாசி எடுத்துக்கணும். ஆறு பாசி எடுத்தாச்சு. இப்போ இங்கே நாட் போட்டுக்கலாம். இப்போ இதை கட் பண்ணிடலாம். பாருங்கள், அடுத்து 5. அஞ்சு பாசி. இப்போ இந்த நரம்புக்கு பின்பக்கம் பாருங்கள், கொடுத்தாச்சு. இப்போ இந்த நரம்புக்கு முன்பக்கம் அடுத்து 4. இப்போ இந்த நரம்புக்கு பின்பக்கம் இருக்குல்ல, இந்த 2வது பாசியிலேருந்து கொடுக்கலாம். 1 2 2 பாசியில் பாருங்கள். இப்போ இந்த நரம்புக்கு முன்பக்கம் 1. இப்போ 4. இப்போ இந்த நரம்புக்கு பின்பக்கம் 2வது பாசியிலேருந்து 1 2 2வது பாசியிலேருந்து 2. இப்போ இந்த நரம்புக்கு முன்பக்கம் 1. அடுத்து 4. இப்போ இந்த நரம்புக்கு பின்பக்கம் 2வது பாசியிலேருந்து 1 2. இப்போ இந்த நரம்புக்கு முன்பக்கம் ஒரு பாசியில் கொடுக்கணும். 1. இப்போ 4. இந்த நரம்புக்கு பின்பக்கம் 2வது பாசியிலேருந்து 2 பாசியில் கொடுக்கணும். 1 2 2வது பாசியிலேருந்து 2 பாசி. இப்போ பாருங்கள், நரம்புக்கு முன்பக்கம் இந்த பாசியில் கோர்த்துட்டு மேலே இருக்குல்ல அந்த பாசியில் கோர்க்கணும். இப்போ மேலே அடுத்து 3. லாஸ்ட்டில் 3 பாசி கோர்க்கணும். ஃபஸ்ட்டு 5, அதுக்கப்புறம் 4 4, லாஸ்ட்டில் 3. பாருங்கள் 3. இப்போ இந்த நரம்பு இருக்குல்ல அந்த பின்பக்கம் 1 2 3 3லேயும் கோர்க்கணும்.
அடுத்து இந்த பாசி பாருங்கள். இப்போ வந்து இந்த ரவுண்டு வந்திருக்குல்ல, அந்த ரவுண்டில் வந்து 6 பாசி வரணும். 6க்கு வந்தால் கரெக்டாக இருக்கும். 5 பாசி வந்தால் அது தப்பாக இருக்கும், தப்பாக போயிடும், கோர்க்க முடியாது. எல்லா ரவுண்ட்லையும் எண்ணி பாருங்கள், 6 வரும். இப்போ வந்து இந்த பாசி நரம்புக்கு முன்பக்கம் அடுத்து 4 இந்த நரம்புக்கு பின்பக்கம் இருக்குல்ல, அந்த பாசிக்கு 2வது பாசியிலேருந்து 2 பாசி இல்லை. இப்போ இந்த பாசிக்கு இடையில கேப் இல்லை, அதனால் 1ல் மட்டும் கோர்க்கணும். 1 அடுத்து 4 பாருங்கள் 4. இப்போ வந்து இந்த சிவப்பு அடுத்து பிங்க் 2லையும் கோர்க்கணும். பாருங்கள். அடுத்து 2 பிங்க்கில் கோர்க்கணும், 2 பாசியில் கோர்க்கணும். 2 அடுத்து 3 3 வந்து இந்த ரெட்டு, அதுக்கப்புறம் 2 பிங்க்கு. ஃபஸ்ட்டு ரெட்டு, அடுத்து பிங்க்கு. 1 2 2ல். இப்போ பாருங்கள், இந்த நரம்புக்கு முன்பக்கம் இருக்கிற பாசி பிங்க்கில் கொடுத்துடலாம். அடுத்து 4 4. இப்போ வந்து இந்த நரம்புக்கு பின்பக்கம் ரெட்டு பிங்க்கு 2லையும் கோர்க்கணும். 1 அடுத்து பிங்க்கு. வந்து இந்த நரம்புக்கு முன்பக்கம் 2 பிங்க்கில் கோர்த்துடலாம். முன்பக்கம் பாருங்க. அடுத்து 3 3. இப்போ வந்து இந்த ரெட்டு 2 பிங்க்கு 3 பாசியில் கோர்க்கணும். ஃபஸ்ட்டு ரெட்டு, அடுத்து பிங்க்கு. 1 2 அடுத்து பிங்க்கு. இப்போ பாருங்கள், இங்கே கேப் இல்லைல்ல, அதனால் 1ல் மட்டும் தான் கோர்க்கணும். இப்போ வந்து 4 4. இப்போ வந்து இந்த நரம்புக்கு பின்பக்கம் ரெட்டு, அதுக்கப்புறம் பிங்க்கு 2லையும் கோர்க்கலாம். இப்போ இந்த பாசி நரம்புக்கு முன்பக்கம் பிங்க் கலரில் 2லையும் கோர்த்துடலாம். பாருங்க. அடுத்து 3
இப்போ இந்த ரெட்டு 2 பிங்க்கு 3 பாசியில் கொடுக்கணும். இப்போ பாருங்கள், இந்த நரம்புக்கும் முன்பக்கம் பிங்க் கலரில் கொடுத்துடலாம். இப்போ 4 இப்போ இந்த ரெட்டு பிங்க் ரெண்டுலேயும் கோர்க்கணும். இப்போ இந்த நரம்புக்கு முன்பக்கம் 2 பிங்க்கில் கோர்த்துடலாம். 1 2 இப்போ 3 பாருங்கள் 3. இப்போ இந்த ரெட்டில் கொடுத்துட்டு 2 பிங்க்கு, ஃபஸ்ட்டு ரெட்டு, அடுத்து பிங்க். இப்போ இந்த நரம்புக்கு முன்பக்கம் பிங்க் கலரில் கொடுத்துடலாம். இப்போ 4 இப்போ இந்த ஃபஸ்ட்டு இந்த ரெட்டில் கொடுத்துட்டு அடுத்து பிங்க்கில் கொடுக்கணும். இப்போ இந்த நரம்புக்கு முன்பக்கம் பிங்க் கலரில் 2ல் கொடுக்கணும். 2 இப்போ 3 இப்போ பாருங்கள், ரெட்டு 2 பிங்க்கு, ஃபஸ்ட் ரெட்டு, அடுத்து பிங்க் கலர். இப்போ இந்த நரம்புக்கு முன்பக்கம் இந்த பிங்க்கில் கோர்த்துட்டு இந்த ரெட்டில் கோர்க்கணும். அடுத்து 3 அடுத்து பிங்க்கு, அடுத்து ரெட்டு. அடுத்து இந்த பக்கத்தில் இருக்குல்ல இந்த நரம்புக்கு முன்பக்கம் இருக்கிறதெல்லாம் கொடுத்துடலாம். அடுத்து பாருங்கள், 4 கொடுத்துருக்கு. இப்போ வந்து இந்த நரம்புக்கு பின்பக்கம் 2வது பாசியிலேருந்து கோர்க்கணும். பாருங்கள், அதுக்கப்புறம் இந்த நரம்பு இருக்குல்ல, நரம்புக்கு முன்பக்கம் இருக்கிற பாசியில் ரெட்டில் விடலாம். இங்கே கேப் இருக்குல்ல, அதனால் 2 1 2லையும் விட்டுடலாம். இப்போ அடுத்து 3 பாருங்கள் 3. இப்போ வந்து இந்த ப்ளூவில் விட்டு அதுக்கப்புறம் ரெட்டில் ஃபஸ்ட்டு ப்ளூ, அதுக்கடுத்து ரெட்டு.
இப்போ இங்கே வந்து கேப் இல்லை, அதனால் ஒரு பாசியில் மட்டும் விடணும். இப்போ வந்து 4 பாருங்கள் 4. இப்போ வந்து ஃபஸ்ட்டு ப்ளூ, செகண்டு ரெட்டு, ஃபஸ்ட்டு ப்ளூ, செகண்டு ரெட்டு. இங்கே கேப் இருக்குல்ல, அதனால் 2 பாசியில் விட்டுடலாம். அடுத்து 3. இப்போ வந்து ஃபஸ்ட்டு இந்த ப்ளூவில் விட்டு ரெட்டு 2லேயும் விட்டுறலாம். அடுத்து இங்கே கேப் இருக்குல்ல, அதனால் இந்த 2 பாசி. அடுத்து 3. இப்போ வந்து ஃபஸ்ட்டு இந்த ப்ளூ, செகண்ட் வந்து இந்த ரெட்டு, ப்ளூ ரெட்டு. அடுத்து ரெட்டு. விட்டாச்சு. இப்போ வந்து இங்கே கேப் இல்லைல்ல, அதனால் 1ல் மட்டும் விடணும். அடுத்து 4. அடுத்து 4. அடுத்து 4 பாருங்கள் 4. இங்கே கேப் இல்லைல்ல, அதனால் 2லேயும் விட்டுறலாம். அடுத்து 3. ஃபஸ்ட்டு ப்ளூ, செகண்ட் வந்து ரெட்டு விட்டுறலாம். இப்போ இங்கே கேப் இருக்குது, கேப் இருந்தால் 2லேயும் விட்டுறலாம். கேப் இருந்தால் 2, கேப் இல்லாட்டி 1. அடுத்து 3. பாருங்க 3. ஃபஸ்ட்டு ப்ளூ, செகண்டு ரெட்டு, 1. அடுத்து 2. இங்கே கேப் இல்லைல்ல, 1. இப்போ 4. பாருங்கள் 4. இப்போ ஃபஸ்ட்டு ப்ளூ, செகண்டு ரெட்டு, அடுத்து ரெட்டு. இப்போ இங்கே கேப் இருக்குது, கேப் இருந்தால் 2, கேப் இருந்தால் 2, கேப் இல்லாட்டி 1. ஃபஸ்ட்டு 1, செகண்டு. இப்போ 3.
3. இப்போ ஃபஸ்ட்டு ப்ளூ, செகண்டு ரெட்டு, ப்ளூ, செகண்டு ரெட்டு. இதே போல் சுற்றி இதுவரை சுற்றிட்டு பார்க்கலாம். பாருங்கள், 3 சுற்று போட்டாச்சு. இதே போல் வந்து 9 சுற்று போடணும். இதே போல் 9 சுற்று போடணும். நான் அடுத்த வீடியோவில் வந்து இந்த மேலே இருக்கிற லைன் எப்படி போட்டதுன்ட்டு பார்க்கலாம்.